ஜெர்மனியின் ஹெஸ்ஸே மாநிலத்தின் தொடர்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் நாடு கடத்தல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டின் முதல் 6 மாத காலத்தில் மட்டும் ஹெஸ்ஸே மாநிலத்திலிருந்து மொத்தம் 921 பேர் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். இந்த எண்ணிக்கை கடந்த 2021ஆம் ஆண்டு முழுவதிலும் நாடு கடத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கைக்கு கிட்டத்தட்ட நிகராகவும் முந்தைய ஆண்டின் முதல் பாதி எண்ணிக்கைக்கு நெருக்கமாகவும் உள்ளது. துருக்கி, ஆப்கானிஸ்தான், அல்ஜீரியா மற்றும் மொராக்கோ ஆகிய நாடுகளே இந்த நாடு கடத்தல் நடவடிக்கைகளின் முக்கிய இலக்கு நாடுகளாக இருந்துள்ளன. இதற்கிடையில் கிசன் நகரில் மட்டும் நாடு கடத்தப்பட வேண்டிய கட்டாயத்தில் உள்ள 328 பேர் தற்போதும் தங்கியுள்ளதாக மத்திய வெளிநாட்டினர் பதிவீட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிர்வாக அதிகாரிகளுக்கு நாடு கடத்தல் பணிகளை மேற்கொள்ள கூடுதல் அவகாசம் வழங்கும் பொருட்டு கடந்த 2024ஆம் ஆண்டின் இறுதியில் மாவட்ட வாரியான நாடு கடத்தல் புள்ளி விவரங்களை பதிவு செய்யும் முறை கைவிடப்பட்டதாக அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. இதனால் கிசன் நகரம் மற்றும் மாவட்டத்திலிருந்து எத்தனை பேர் அனுப்பப்பட்டனர் என்ற தெளிவான விவரம் வெளியிடப்படவில்லை. நாடு கடத்தல் விவகாரத்தில் ஜெர்மனி அளவில் ஹெஸ்ஸே மாநிலம் முன்னணி வகிப்பதாக அமைச்சர் பாசிக் சுட்டிக்காட்டினார். நாடு முழுவதும் இந்த ஆண்டின் முதல் பாதியில் நாடு கடத்தல்கள் 18% குறைந்துள்ள நிலையில் ஹெஸ்ஸே மாநிலத்தில் மட்டும் 9% மட்டுமே குறைவடைந்துள்ளது. இதன் மூலம் சாரின் மாநிலத்திற்கு அடுத்தபடியாக 2வது இடத்தில் இந்த மாநிலம் உள்ளது. பெரும்பாலான நாடு கடத்தப்பட்ட நபர்கள் மற்றும் தன்னிச்சையாக நாட்டை விட்டு வெளியேற்றியவர்கள் பாதுகாப்பு தொடர்பான அச்சுறுத்தல்களை கொண்டவர்களும் தீவிர குற்றவாளிகளும் அடங்குவர் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது.